மூணு பேரும் ஒரு ஃபேக்டரியில வேலை பார்க்கறாங்க. மூணு பேரும் மதிய உணவு என்ன பண்ணுவாங்க, மாடியில வந்து உட்கார்ந்துக்கிட்டு சாப்பிடுவாங்க. ஒரு நாள் முதல் ஆளு அந்த டிட்மனை திறந்தான். இட்லியும் தோசை பொடியும் இருந்துச்சு. அவன் சொன்னா, இந்த ஃபேக்டரிக்கு நான் வேலைக்கு வந்து 17 வருஷம் ஆயிட்டுது, தினம் இந்த இட்லியும் தோசை பொடி மாதிரியே வருது. நாளைக்கு இது வந்ததுன்னா நான் உளுந்து தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொன்னான். அடுத்தவன் டிஃபன் பாக்ஸை திறந்தான், பூரியும் உருளைக்கிழங்கும் இருந்தது. இவன் சொன்னா, நான் 19 வருஷமா இந்த ஃபேக்டரிக்கு வேலைக்கு வந்திருக்கேன், தினம் இந்த பூரியும் உருளைக்கிழங்குமாவே வருது, நாளைக்கும் பூரியும் உருளைக்கிழங்கு வந்ததுன்னா நான் உளுந்து தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொன்னான். அந்த மூணாவது ஆளு கொஞ்சம் வயசானவர், சங்கரம் பிள்ளை. இந்த சங்கரம் பிள்ளை வந்து சொல்றாரு, நான் 23 வருஷமா இந்த ஃபேக்டரியில வேலை பார்க்கறேன், தினம் இந்த தயிர்ச்சோறும் எலுமிச்சங்காய் ஊறுகாயுமாவே வருது, நாளைக்கும் தயிர்ச்சோறும் எலுமிச்சங்காய் ஊறுகாயும் வந்ததுன்னா நான் உளுந்து தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்றாரு. அடுத்த நாள் 3 பேரும் முதல் மாடிக்கு வந்து டிஃபன் பாக்ஸை திறக்கிறாங்க. முதல் ஆளுக்கு தோசையும் இட்லி பொடியும், ரெண்டாவது ஆளுக்கு பூரியும் உருளைக்கிழங்கும், சங்கரம் பிள்ளைக்கு தயிர் சோறும் எலுமிச்சங்காய் ஊறுகாயும். 3 பேரும் அங்கேருந்து விழுந்தாங்க தற்கொலை பண்ணிக்கிறேன்னு. 3 பேத்துக்கும் உயிர் போகலை, இடுப்பெலும்பு முறிஞ்சு போச்சு, கை காலெல்லாம் ஒடிஞ்சு கிடக்குது. ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. 3 பேத்து பெஞ்சாதியும் பார்க்கறதுக்கு வந்துருக்குது. 3 இந்த முந்தானையை எடுத்து கண்ணை தொடச்சிக்கிட்ட ஒன்று அழுகுது, ஒப்பாரி வைக்குது. என்னையா இப்படி பண்ணிவிட்டியா, நான் என்னையா பண்ணுவேன், பிள்ளைகளை எப்படியா காப்பாற்றுவேன், இப்படி பண்ணிட்டியா, இப்படி பண்ணிட்டியா, ஒரு வார்த்தை சொல்லலையா, அது இதுன்னு ஓடு புலம்புது. 3 பேரும் வெளியில வர்றாங்க. வெளியில வந்த பிறகு பொண்ணு சொல்லுது, ஒரு நாளாவது இந்த மனுஷன் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னானா, சொல்லியிருந்தேன்னா நான் வேற ஒன்று செஞ்சு கொடுத்துருக்க மாட்டேனா, இவன் விரும்பி சாப்பிட்றான்னு தினம் இந்த இட்லியும் தோசைப்படியும் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ரெண்டாவது பஞ்சாதி சொன்னிச்சு, முண்டங்களா, தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு மட்டும் 3 பேரும் சேர்ந்து குதிச்சிங்கல்ல, இதை 3ஐயும் மாற்றி வச்சு தின்றுக்கப்படாதா அப்படி. சங்கரமலையோட சம்சாரம் சொன்னிச்சு, இவன் எனக்கு வாக்கப்பட்டு வந்தனால இவன் தானே சமைக்கிறான், வேற ஒண்ணு சமைச்சு எடுத்துட்டு வந்துருக்கப்படாதா. ஆகையினால தங்கங்களா, என்னுடைய சகோதர உயிர்களா, உங்கள்கிட்டலாம் சொல்லிக்கிறேன், நாம் இப்படி வாழணும்னு அவசியம் இல்லை. நாம் நினச்சா வித்தியாசமாக வாழ முடியும். அதுக்காக தான் இவ்வளோ பெரிய கருத்தரங்கம், அதுக்காக தான் நண்பர்களை முயற்சி எடுத்திருக்காங்க, அதுக்காக தான் எனக்கு முன்னாடி பேசுகிறவங்களாம் அவ்வளோ பேசியிருக்கிறாங்க. அதனால் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சிக்கணும்னு முடிவு எடுங்க. அதில் நான் உங்களோட நிற்பேன் என்னைக்கும்னு சொல்லி, நான் வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கும் செவி கொடுத்தவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதில் நான் உங்களோட நிற்பேன் என்னைக்கும்னு சொல்லி, நான் வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கும் செவி கொடுத்தவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதில் நான் உங்களோட நிற்பேன் என்னைக்கும்னு சொல்லி.